என்னடா டேய் 82 சும்மா புலம்பின்னு இருக்காத. இல்லடா நாங்கலாம் இல்லடா அதான் சொல்றேன் என் ஃபோன் நம்பர் தரேன். விட்டுருவோம். என் ஃபோன் நம்பர் தரேன். சிறுத்தைக்கு டேய் கொட்டைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா வந்து என் மேல கை வைக்க சொல்றா பாப்போம். சரிடா லவடி கபால் நீயே கூப்பிடுற நீயே அழுவுற ஏன்டா கொட்டை. உங்களுக்கு கடைசி வரைக்கும் பிளாஸ்டிக் சேர் தான்டா நீங்க. உங்களுக்கு தனி தொகுதியை தவிர்த்து வேற பொது தொகுதி கொடுக்க மாட்டாங்கடா. உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர்ரா. நீங்க வெறும் பிளாஸ்டிக் சேர் தனி தொகுதி. டேய் தனி தொகுதியில நிக்கிற டோம் ஒர்க் எதுக்கடா இவ்வளவு பேச? 2 தொகுதி தானே கொடுக்க போறாங்க. எம்பி சீட் 2 எம்பி சீட். நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மாசமே 1 லட்சம் ரூபாய் தான்டா சம்பளம். நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் 4 எம்எல்ஏ இருக்காங்க 2 எம்பி. ஒரு எம்பி ஒரு சம்பளம் எவ்வளவு தெரியுமாடா? ஒரு எம்பி ஒரு சம்பளம் எவ்வளவு தெரியுமாடா? உன்னை அடிச்சு மூக்குதுலாம் ஒட்டச்சட்டுடா பாட. இந்த ஆடியோ ஃபுல்லாக கேட்குறதுக்கு முன்னாடி இவனை எங்கே பிறந்து எங்கே வளர்ந்தானோனே தெரில. திருமாவுடைய வளர்ப்பு போல் 3 வார்த்தைக்கு ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை. பீப் சவுண்டு போட்டு நம்மளால் மாளலை. அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்திகிட்டே இருக்கானோ. 10 வார்த்தை பேசுகிறானா 9 வார்த்தை வந்து அசிங்கமாகவே வந்து விழுவுது. சும்மா எடிட் பண்ணி தான் போட்டிருக்கேன் இந்த ஆடியோவை. ரொம்ப எவ்வளோ நேரம் எடிட் பண்ணுறதுனே தெரியல. பீப் சவுண்டு போடவே முடியல. பீப் சவுண்டுன்னு கண்டினியூ பண்ணோம்னா வெறும் பீப் சவுண்டாகவே வந்துட்டுருக்கோம் ஆடியோ ஃபுல்லாகவே. அந்த அளவுக்கு இருக்குது இந்த ஆடியோ. பாரதியை மிரட்டக்கூடிய ஆடியோ இது பார்ட் 2. இது பார்ட் 3 பார்ட் 4 இருக்குது. பார்ட் 2 இது. இந்த ஆடியோவை கேட்டு பாருங்கள். அடுத்த பார்ட் 3 வரும். வெயிட் பண்ணுங்கள். ஏய் நீ தான்டா கூப்பிட்ட சொல்றா பிஜேபி அல்ல. நான் பிஜேபி தான்டா. எனக்கு ஒரு பேர் இருக்கு, அட்ரஸ் இருக்கு. ஃபேக் அடியில பேசுறவங்க கிடையாதுடா நானு. நீ தானே ஃபேக் அடியில வந்து பேசிக்கிட்டு திரியிற. கூத்தடி வாங்க தானே நீ பிறந்திருக்க. பிஜேபி அல்ல ஒரு தொகுதியில ஜெயிக்காத பண்ணி. சரிடா நீ உன் பேர் சொல்றா. உன் பேர் சொல்ற கூட உங்க திரும்ப சொல்லி கொடுக்கலையா? உன் பேர் சொல்ல கூட தைரியம் இல்லையா உனக்கு? என்னடா புலம்புறா பாட. டேய் உன் பேரை சொல்றது கூட தைரியம் இல்லையான்னு கேக்குறேன். தல விமல். ஓ தல விமல். உங்க அப்பா உனக்கு பிறக்கும் போதே அப்படிதான் இவர் பேர் தல விமல் அப்படின்னு பேர் வச்சாராக்கு. தல ஃபேன்ரா. ஓ நீ தல ஃபேனா மயிறு? சரிடா. அது சென்னையில இருக்க தலைக்கு நாங்களே அடமொழியை ஏத்திக்கோம்டா எங்களுக்குள்ள. பிஜேபி அல்ல. சரிடா கடைசி வரைக்கும் இப்ப தனி தொகுதி இல்லாத நிக்க போற. பொது தொகுதி தர போறது இல்ல உங்களுக்கு. ஷாலூர் ஆடவாஸ் ஜெயிச்சிருக்காரு. பாடு அதெல்லாம் கண்ணு புட்டியே தெரியாது. எஸ் பாலாஜியும் சானாவாசும் உங்க கம்யூனிட்டியா படுறா பாடு. மீச வச்சுக்கலாம். உனக்கு திராணி இருந்துச்சுன்னா உன் அட்ரஸ சொல்லிட்டு அரசை ஏத்தி மொத்தம் அரைச்சிட்டு போயிட்டே இருப்போம். பூலாச்சிட்டு என்ன விடுறா நீ பாடு. டேய் நான் தாராபுரம்னு சொல்லிட்டேன். இப்ப சென்னையில இருக்கன்ட்டேன். உன்னால இப்பதான் சென்னையில ஒருத்தனா அடி வாங்குறானுங்க. சைசுகள்கிட்ட மாட்டிட்டு அடி தம்சம் ஆகுறானுங்க. சிக்கன் தான் மொத்தம் சீரழிச்சோம் பாத்துக்க. சரிடா என் போன் நம்பர் கொடுக்குறேன். ஓகேடா என் போன் நம்பர் தரேன். சும்மா புலம்பின்னு இருக்காத. இல்லடா அதான் சொல்றேன் என் போன் நம்பர் தரேன். என் போன் நம்பர் தரேன். சிறுத்தைக்கு கொட்டைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா வந்து என் மேல கை வைக்க சொல்றா பாப்போம். அதான்டா என் போன் நம்பர் தரேன். ஏன் பயப்படுற? சரிடா லவடி கபால் நீயே கூப்பிடுற நீயே அழுவுற ஏன்டா கொட்டை. டேய் ஓ பஸ் டிரைவரா நீ? ஆமா எம்டிசி கவர்மெண்ட் தான் டிபார்ட்மெண்ட் தான். உமால பஸ் ஏத்துறது உமால பிஜேபி ஆபீஸ்லாம் மொத்த பறக்க விட்டுருவோம் ஆயிடுச்சு. அப்புறம் சரி ஓகே அப்போ நீ எம்டிசி டிரைவர். என்ன பண்ண போற? டேய் என்னடா பண்ண போற? நீ ஒரு பிஜேபி அல்ல லீடரடா. சரிடா உன் பேர் நீ எந்த ஊரு? சென்னைடா மாநகராட்சிடா. தமிழ்நாட்டுக்கே அப்பன்டா நானு. சென்னை இப்ப நான் சென்னையில கொடங்கியூர்ரா மயிறு. மயிறு சென்னையில கொடங்கியூர்ல இருக்கேன். நீ சென்னையில எந்த ஏரியால இருக்க? நான் ஆல் ரவுண்டர்டா. எல்லா இடத்துலயும் இருப்பேன்டா. ஐயா கில்லிடா. இது உனக்கு ராத்திரி ஆனாலும் எல்லா ஊர்ல போய் படுத்திருப்பியா? கட்சி உள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு என்னென்னோ சதி சங்கடம் பண்ணி அவனையும் வீணாக்கி விட்டீங்க. டேய் உங்களுக்கு கடைசி வரைக்கும் பிளாஸ்டிக் சேர் தான்டா நீங்க. உங்களுக்கு தனி தொகுதியை தவிர்த்து வேற பொது தொகுதி கொடுக்க மாட்டாங்கடா. செத்து போனா உன்ன என்ன தலைக்க போறாங்க? உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர்ரா. நீங்க வெறும் பிளாஸ்டிக் சேர் தனி தொகுதி நிக்கிற டோம் ஒர்க் எதுக்கடா இவ்வளவு பேச? 2 தொகுதி தானே கொடுக்க போறாங்க. எம்பி சீட் 2 எம்பி சீட். கொடங்கியூர்ல இருக்கேன்டா. சென்னை கொடங்கியூர் தெரியுமா?
உனக்கு அந்த ஊர்ல எனக்கு தெரியாது. ஒருத்த சிட்டிக்குள்ள இங்க வேணா வெளியே டேய் வேணா டேய் மயிரு, சிட்டி தான்டா இது. சென்னை 118 பெரம்பூர் தொகுதிடா நான் இருக்கிறது மயிரு. போடு, நான் பாக்குறேன். பெரம்பூர்ல எங்க ஆம்சாங் அண்ணன் கண்ட்ரோல். டேய் ஆம்ஸ்டாங் அண்ணன் வந்துட்டு நல்ல மனுஷன், திரும்ப மாதிரி ஒரு தள்ளவாரி கிடையாது. தேசிய தலைவர் ஏன்டா 2 தொகுதியில வாங்கி நிக்கிறவன் தேசிய தலைவராடா? ஏண்டா அம்பேத்கர் ஐயா சட்டம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதுலதானே வாழ்ந்துன்னா ஓவரா அம்பேத்கரை வந்துட்டு பாஜக காரங்களுக்கு நீ சொல்லி தர வேண்டாம். அம்பேத்கர் எப்படி போட்டோம்னு எங்களுக்கு தெரியும். நீ வாழ்ந்துட்டு இருக்க, உன் வீட்டுல கரண்ட் கூட அப்படிதான் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் என்கிட்ட சரிடா பேச தம்பி. டேய் டவுசரு எனக்குலாம் எல்லாமே தெரியும். டேய் டவுசரு, உன் போன் நம்பர் சொல்ல. கம்னிரா பிஜேபி பத்திலாம் என்கிட்ட பேசாத. டேய் டவுசரு, உன் போன் நம்பர் சொல்றா. டேய் டவுசர் பையா, டேய் சென்னை மாநகராட்சி உன் கண்ட்ரோல் தானே. டவுசர் உன் போன் நம்பர் சொல்றா. டவுசரு போன் நம்பர் சொல்லி என்ன பண்ண போறேன்? சரி நான் நேர்ல வரேன்டா. உனக்கு வந்துட்டு போன் பண்ணும்ல, நீ எங்க வரணும்னு சொல்லி இப்ப வரேன். நான் அரை மணி நேரத்துல வரேன். அரை மணி நேரத்துல வரியா? சென்னைக்குள்ள தானே இருக்க? ஆமாண்டா, என்னெல்லாம் நல்லா பிடிக்க முடியுமாடாடி? டேய் சென்னையில அதிகபட்சம் இங்க பாரு, வேளச்சேரியில இருந்து எண்ட் டு எண்ட் மாதாவரம் எண்ட் டு எண்டுக்கு அதிகபட்சம் 1.25 மணி நேரம் சிட்டிக்குள்ள. வேளச்சேரி பக்கம் வந்துடாத, தாய்மண் ஆபீஸ்ல வச்சு கதையை நான் பெரம்பூர்ல தான் இருக்கேன். தாய்மண் ஏரிக்கரை ஆபீஸ் பினிக்ஸ் மால் இருக்கு பாரு. பினிக்ஸ் மால் ஏரிக்கரைக்கெல்லாம் வந்துடாத. அங்க சரியா நடமாட்டம் ஜாஸ்தி. டேய் பூனைக்குட்டி டவுசர்லாம் அவுட் ஓட விட்டுருவோம்டா. டேய் நீ வா பினிக்ஸ் மாலாண்டா வா, பினிக்ஸ் மாலாண்டா வா. ஃபீனிக்ஸ் மால்லாம் உன்னால கிட்டே சேர்க்க மாட்டாங்களே ஃபீனிக்ஸ் மால் எல்லாம். டேய் பிஜேபி அல்லகை பாடு. டேய் நான் பிஜேபி அல்ல கையா எடுத்துட்டு போறேன்டா. இங்க பாரு, நான் ஆம்பளை. ஒரே நிமிஷம் நான் ஆம்பளை. அட்ரஸ் சொல்றேன், என் போன் நம்பர் சொல்றேன், நான் யாருன்னு என் மூஞ்சியை காட்டுறேன். நான் ஓகேவா? நான் ஒன்னும் திருமாவளவன் மாதிரி உங்க அண்ணன் மாதிரி பொட்டை கிடையாது. நீ ஆம்பளை மயிரா இருந்தீங்கன்னா அடி வாங்கி சாவரானோட்டு அண்ணாமலை இப்பதான் அவங்க அம்மால தெரிக்க பறக்க விடுறதுக்கு ஐடியா பண்ணி. சரி திருமாவளவன் எப்படி சம்பாரிச்சு சாப்பிடுறாருன்னு கேட்டா பதில் தெரியாது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மாசமே 1 லட்சம் ரூபா தான்டா சம்பளம். நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், 4 எம்எல்ஏ இருக்காங்க, 2 எம்பி. ஒரு எம்பி சம்பளம் எவ்வளவு தெரியுமாடா? ஒரு எம்பி சம்பளம் எவ்வளவு தெரியுமாடா? உன்னை அடிச்சு மூக்குதுலாம் ஒட்டச்சட்டுடா பாட. ஒரு டவுசர். டேய் அது அடிடா. டேய் அடிக்கிறதுக்கு நேர்ல வரேன்டா, வந்து நீ அடிடான்ற. உன் பேரை சொல்லாமையா அடிக்கிற டவுசர்? நல்ல விமல்னு சொல்லு. மொத்த சென்னை சிட்டியா அலரும் பிஜேபி காரங்க. காத்ராயின்னு ஒருத்தர் கேத்ராயினியோ என்னது கார்த்திகேயனி பூலாயின்னு ஒருத்தர் இருக்கிறாங்கல்ல சிதம்பரத்துல. பொருட்செயலாளர் சரியா? அவங்கள பத்தி இல்ல, ஒரு பெண்ணை பத்தி தப்பா பேசக்கூடாது. 1 லட்சம் ஓட்டு. பொது தொகுதியில நிக்க சொல்றா. வட மாவட்டத்தை விட்டு மேற்கு மாவட்டத்துக்கு தென் மாவட்டத்துக்கு வர சொல்றா சிதம்பரம். திருமாவளவன சென்னையில் நிக்க முடியுமாடா? திருமாவளவனால சென்னையில ஒரு சீட்டு வாங்கி நிக்க முடியுமாடா? 482657999 இதுதான் என் போன் நம்பர். என் சொந்த ஊரு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம். வந்துட்டு நொட்ரா பொட்ட. இதுக்கு மேலே இந்த வீடியோவில் பீப் சவுண்டு போட முடியல பாஸ். பாதி ஆடியோவே கட் பண்ணிட்டேன், சாரி. சரி, பார்ட் 3 ஒன்று இருக்குது, இதை விட தெறிக்க விடும். அந்த ஆடியோவை அடுத்தது பார்க்கலாம்.